கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மையப்படுவதாக. ஆதி காலங்களிலே இருந்த மனிதர்களிலே நோவா மிகவும் நேர்த்தியான ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கிறான். உலகம் முழுவதுமாய் அழியப் போகிறது. உலகம் முழுவதும் மிகவும் கேடுள்ளதாய் மாறிவிட்டது. உலகத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார். இந்த நோவாவுடைய தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு மாத்திரம், நோவாவுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையின்படி நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை கட்டு என்று சொல்லி நோவா ஒரு பெரிய பேழையை கட்டிவிட்டு ஜனங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி. ஒரு ஜனமும் கீழ்ப்படியவில்லை. மழை பெய்யாமல் இருந்தது. பனிகளினாலே அன்று விவசாயங்கள் இருந்தது. ஆனால் மழை பெய்யும் என்று சொன்னபோது ஜனங்கள் யாரும் நம்பவில்லை. ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்தது. நோவாவுடைய காலங்களிலே வானத்தின் மதர்கள் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. உலகம் முழுவதுமாய் அழிய ஆரம்பித்தது. நோவாவுடைய குடும்பத்துக்கோ பேழையிலே இடம் கிடைத்தது. நோவாவுடைய பிள்ளைகளும் பேழையிலே தங்கினார்கள். அவர்கள் ஜீவன் தப்பிக்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், உலகம் அழியப் போகிறது, உலகம் வெகு சீக்கிரமாய் அழியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இதோ பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு மனம் திரும்ப மனமில்லாதபடி இருக்கிறீர்கள். இதோ தேவன் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தினுடைய முடிவு மிகவும் அருகாமையிலே இருக்கிறது. என் அன்பு ஜனங்களே, யோசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் பிழைப்பீர்கள். ஆமாம்.